ஒண்ணுமில்லமாக்கிடும். இட் மேக்ஸ் யூ நோ மோர். உருக்குலைத்து விடும். அநேகரை பார்க்கிறேன். கடன் வாங்கி வாங்கி இன்றைக்கு உருக்குலைந்த மக்கள் ஏராளம். தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற தொழில், தேவையற்ற காரியங்கள், ஊழியர்கள் கூட தேவையற்ற இந்த கூட்டங்கள், தேவையற்ற காரியங்கள், கட்டிடங்கள் கூட நோ நோ நோ. பி கண்டென்ட்மெண்ட். நீதிமொழியின் புஸ்தகம் 15:27. அந்த என்னைக்கு அந்த இல்லாத ஒன்றின் மேல் ஆசை வருகிறதோ, அதுவே பொருள் ஆசை. இல்லாத ஒன்றின் மேல், பொருட்களின் மேல் ஒரு ஆசை. அந்த வார்த்தை சொல்கிறது, தன் வீட்டை அவன் கலைக்கிறான், தரிசனங்களை கலைக்கிறான். அது மட்டுமல்ல, அடுத்த வசனம், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பி கண்டென்ட்மெண்ட். ஒரு சம்பளம் போதும். அரசு ஊழியர்களே, நீங்க எந்த துறையில் இருந்தாலும் நீங்க வாங்குற சம்பளம் போதும் நிலைங்க. ஆண்டவர் உங்களை நீடித்த நாட்களை வைத்திருப்பார். நன்மையின் கிருபைகளை தொடரும். ஒருவேளை கிறிஸ்தவ நண்பர்கள், கிறிஸ்தவ திருச்சபைக்கு போகிற நீங்கள் யாரானாலும், பி கண்டென்ட்மெண்ட் வித் earning what you have received. நீங்கள் பெரிய சம்பளம் போகலைங்க. நீ நிறைய நினைக்கிற சம்பளம் போகலாம், லஞ்சம் வாங்குவோம் இல்லைங்க. வசனம் போட்டிருக்குது, நீங்க ரொம்ப பொல்லாசக்காரரா இருந்தீங்களா, உங்க வீட்டை நீங்களே கலைக்கிறீங்க. இந்த லஞ்சம் வாங்குவது, தகாத தொழில், அடுத்துல அபகரிப்பது, இன்னைக்கு எல்லாருமே ஊழியர்கள் கூட அதில் இறங்கி இருப்பது மிக துக்கமான ஒன்று. ஊழியர்கள் கூட அதில் இறங்கி இருக்கிறார்கள். வீட்டை காலி பண்றது, பல காரியங்கள். திரும்ப சொல்கிறேன், உங்கள் வீட்டை நீங்களே கலைக்கிறீர்கள். தமிழ் வேதத்துல பொருள் ஆசிரியர், அது நீங்க பல காரணங்களை சொல்லலாம். அவருக்கு தரணும், இவருக்கு தரணும், இவருக்கு தரணும்னு உங்கள் உள்மனம் சொல்லும். உயர்ந்து தாழ்மொழி சொல்றேன், ஊழியக்காரர்களை ஏமாத்தாதிருங்கள். அது உங்களுக்கு சாபம். எத்தனையோ பேர்கிட்ட நான் காசு கொடுத்து ஏமாந்துருக்கிறேன். அவர் கிறிஸ்தவர் தான். அதை செஞ்சு தரேன், இதை செஞ்சு தரேன், ஒண்ணு இல்லை, ஒரு பட்டாதாக திருச்சபைக்கு போகிறார். இன்றைக்கு போன் பண்ண போனை சுவிட்ச் ஆஃப் வச்சிருக்கிறார். திருச்சபைக்கு போகிறார். திருச்சபையினுடைய முக்கிய நபரா இருக்கிறார். நம்பி கவனிங்க. இது புதுவெளியில சொல்றது நல்லதல்ல. கவனிங்கள். இன்றைக்கு நீங்கள் பொருளாசை மேல ஆசைப்படுறீங்களோ, உங்கள் வீட்டை நீங்களே கலைக்கிறீர்கள். நான் சொல்றது கட்டடம் அல்ல, உங்க வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை, அது கலைக்கப்படும், சுரடிக்கப்படும், ஒன்றுமில்லாமல் போகும்.